ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிவிகே தலைவர் மதுரையில் வந்து மாநாடு போட்டார் இல்லையா? அதில் ஏதோ அசம்பாவிதம் நடந்தது மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் லைக் பண்ணிக்கங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. நம்ம டிவிகே தலைவர் விஜய் வந்து மதுரையில் வந்து மாநாடு போட்டார். அவர் வந்து இந்த ரேம்ப் வாக் போகும்போது யாரோ வந்து பிடிச்சி 2 பேர் தள்ளிட்டாங்க பவுன்சரு அப்படிமாரி சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். இந்த 15 லட்சம் பேர்கிட்ட வந்திருக்காங்க. இந்த 15 லட்சம் பேர்த்திட்ட இந்த 2 பேர் மட்டும் எதுக்கு உள்ளே போனாங்க? அது ஒரு கேள்வி. அதுவும் பர்டிகுலராக ஏன் போய் அந்த விஜய் வர இடத்துல வந்து அவங்க ஓடி வந்து அவரை பிடிக்க போனாங்க? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஏதாவது பின்புலத்தில் ஏதாவது சொல்லி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்களா? 2 இதை வந்து இவ்வளோ நாட்கள் கழித்து இப்போ வந்து இது பெருசாகிறாங்கன்னா, இப்போ இது வந்து இதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ணலாம் அப்படின்மாரி நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை. நல்லா அந்த வீடியோவை பாருங்கள். அப்படி எதுவுமே இல்லை. அந்த பையன் அத்துமீறி போனான். ஏன் 15 லட்சம் பேர் கீழே இருக்கும்போது அந்த 2 பேர் மட்டும் ஏன் மேலே போனாங்க? அதெல்லாம் எந்த ஒரு மீடியாவும் பேசாது, எந்த ஒரு யாரும் பேச மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி முன்கூட்டியே இப்படிலாம் போய் இப்படியெல்லாம் அவர் மேலே கேஸ் போடணும் அப்படிமாரி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்களா? இது ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அவரை முடக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்க அவர் கட்சி வளர்ந்துக்கிட்டு தான் போகும். தயவு செய்து சொல்கிறேன், அந்தமாரி கீழ்த்தரமான வேலைலாம் வச்சுக்காதீங்க.